கொடுக்கணும். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு 2000 இது லட்டு 4000 முருகா? 100 பவுன் போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து வீடு எழுதி கொடுத்தாங்க. அதிகபட்சமா எங்க வீட்ல 300 பவுன் நகை சார். மேக்ஸிமம் உங்க சொந்தத்திலே மேக்ஸிமம் 450க்கு மேல போட்டாங்க சார். இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது? அது எப்படி பேசப்படுது? பொண்ணுக்கு என்ன போடுறாங்க, மாப்பிளைக்கு என்ன போடுறாங்கன்னு சபையில சொல்லுப்பா. பெரியப்பா அதெல்லாம் சும்மா இருப்பா. உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை பண்ணுங்க. பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டே அதை விட்டுருவாங்க. பாருங்க, என் மருமகளே தங்கம் மாதிரி இருக்கா. எங்களுக்கு எதுக்கு தங்கம்? அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதே பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. யார் ஆரம்பிக்கிறா, இதுதான் யதார்த்தமா நடக்கிறது. ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. யாருமே ஆரம்பிக்கலனா எதிர்பார்க்க என்னன்னு கேக்குறாங்க போல இருக்குன்னு பின்னாடில இருந்து சித்தியோ பெரியமாவோ யாரோ நிண்டி விடுவாங்க. நடந்தது நடந்து போச்சு, சட்டு புட்டுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. இந்த வந்துட்டாயா? அப்ப நீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற ஸ்பேஸ மாப்பிள்ளை வீட்ல இருந்து உருட்டி விடுறது. அவன் ஒருத்தன் தாயா காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். ஏயா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு போவியா நீ? கௌரவமா கல்யாணம் பண்ணணும். நீங்களும் பார்த்து பண்ணுங்க. இப்படி மண்டபம்லாம் பிடிக்கிறோம். பொண்ணுக்கும் பார்த்து நகை போடுங்க. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? உங்க பொண்ணுக்கு நாங்க 10 பவுன் நகை போடுறோம், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். என்னடா கல்யாணி போய் ஹோட்டலா இருக்கு? நீ சொன்னவன வேற இருக்குடா எனக்கு. உங்க சொந்தத்திலே மேக்ஸிமம் 450க்கு மேல போட்டாங்க சார். எந்த வருஷம் நடந்துச்சு? போன வருஷம் நடந்துச்சு. 100 சவரனுக்கே பணம் இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. இட்லி பீரோல இப்ப இந்த கண்ணாடி வச்சிருந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதோட இல்லாம முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து 1000 கணக்குல கேட்பாங்க. அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. கொடுக்கணும். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு 2000 இது லட்டு. 4000 முருகா? ஆமா சார், நான் கொடுத்துருக்கோம். அவங்க இவ்வளவு மிட்டாய் வாங்குறியா? என்ன கடை வைக்க போறியா? வச்சு திம்பேன் தம்பி பாச. ஏமா முறுக்கு 4000மா அப்படிமாங்க. லட்டு 2000 நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்கன்னு பயந்துட்டேன் நான். உடம்புல ஓட்டாதுடா உனக்கு. ஊராஞ்சத்துக்கு ஏன்டா அப்படி அலையறா? ஆத்தா குத்தி அப்படியே வந்து வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது 4 மூட அரிசி 4000 முறுக்கு 2000 லட்டு கட்லி பீரோல ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்னெல்லாம் வேணுமோ கொண்டு போயிடணும். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு இவங்களெல்லாம் அனிமல்ஸ் விட்டு அட்டாக் பண்ண என்னைக்கு கணக்குல லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துரும் கிட்டத்தட்ட. வந்துட்டு சார் வந்துட்டு இப்படி வந்து வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, நீ வெக்கமா இல்ல. இடத்துல 3வது மறு வீட்டுக்கு வந்து தேங்காய் முறுக்கு கிடையாது, அச்சு முறுக்கும் மணவெல்லாம் சொல்லுவாங்க, கருப்பட்டி சேவு அதையும் வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு. என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறலாம். அதிகபட்சமா பாத்தீங்களா கல்யாணம் பண்ணது 100 பவுன் போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து வீடு எழுதி கொடுத்தாங்க. இதுல ஒரு 60 லட்சம் ரூபாயும் இதுல ஒரு 30 லட்சம் ரூபாயும் இருக்கு. என்னல கல்யாணம் பண்றாங்களா இல்ல கள்ளக்கடத்தல் பண்றாங்களா? பெட்டி பெட்டியா பணத்தை மாத்துறானுங்க. பொண்ணுக்கும் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க 20 சவரன். பொண்ணு வீட்ல இருந்து 50 to 60 சவரன் வந்து போடுவாங்க. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்படி மாப்பிள்ளை 20 பவுன் போட்டாரு, பொண்ணுக்கு இவங்க 50 பவுன் போட்டாங்க. அது ஒரு டிஃபரெண்ட் ட்ரெண்டா மாறிடுச்சு. அது இல்ல அங்கிள், இதான் ட்ரெண்ட். அப்படி இருக்க பட்சத்துல எப்படி வரதட்சணை சிக்கல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பசங்களே 30க்கு மேல போனதுக்கு அப்புறமாவும் பொண்ணுகளை வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப கணக்கு பாக்குறாங்க. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. கொஞ்சம் படிக்கிறத கம்மியா இருக்கிற பொண்ணுங்களும் சூஸ் பண்றதுக்கு இன்னுமே அவங்க யோசிக்கிறாங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க. யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல. வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? இவங்க ஏன் போறான்? ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. உண்மைதான் சார் அவர் சொல்றது. என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டா? 28 வயசுல நீ இவ்வளவு சம்பளம் வாங்கிருக்கணும், நீ கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும், உனக்கு வந்து கடன் இருக்க கூடாது. ஆகும்ல, ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா நான் கேக்குறேன். ஒரு பெண்ணுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு ஆண் மீது சுமத்தக்கூடிய வரதட்சணை சிக்கல் தான். சார் ஒரு பொண்ணு வீட்ல இருந்து பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும் கேட்டா இதுக்கெல்லாம் பெரிய டிமாண்ட் கிரைட்டீரியாவா? பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுரி? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா மச்சால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு. மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். பொண்ணு வீட்ல இருந்து எங்க ஒரு பவுன் கூட வாங்கல சார். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. என்னாலயும் முடியல. ஆனா வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஏல ஏ அறிவிட போயில கிறுக்கு மெண்டல் போயில நீங்களா?
இந்த மாதிரி நான் மட்டும் கிடையாது சார். பொள்ளாச்சி சைடுல பாத்தீங்கன்னா 40 வயசுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க சார். வாழ்க்கை கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா ஆட்டையை கலைக்கிற? வரதட்சணைங்கிறது வந்துட்டு இட்ஸ் சிம்பிள் மேரேஜ் பிறகுதான் வந்து அதோட வேற ரூபம் வரும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். மோஸ்ட் மிஸ்யூஸ்டு லான்னு சொல்லி நீங்க பண்ணுங்க, வரதட்சணை சட்டம் தான் வருது. அக்விட்டல் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். கணவருடைய அம்மாவே இவங்க வீட்டுக்கு வந்தாங்க, அம்மா இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்காங்க போங்க, இவங்க தான் வந்து மாப்பிளையை குத்தி வெளியே அனுப்புறாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இல்ல சார், வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. குத்துறது மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனே குத்துவான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அல்லது பெண் கூட கம்பேர் பண்ணி பேசுறது, சுத்தி இருக்கவங்க தட்டி குறைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இந்த ஜெனரேஷன்ல இன்னும் மேரேஜ் ஆகாம புதுசா கல்யாணம் ஆன ஆண்கள் மாறி இருக்காங்க சார். 70s 80s 90s ஜென்ஸ் எல்லாம் இன்னுமே மாறல. நான் இப்ப வரைக்கும் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு. இந்த பொண்ணு என்னதான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சாலும் அது அவங்கள தான் போய் சேரணும் அப்படின்னு நினைக்க கூடியது. பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? சார் லா படி என்னால 50-50 கேட்க முடியும் சார். ஆனா எனக்கு ஒரு தம்பின்னு இருக்கும்போது என்னால அப்படி சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போக முடியாது. என்ன மனுஷன், உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அந்த நேரத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணிட்டு போங்க, இப்படி வாங்கிட்டு போயிடுறேன், சொத்தை பிரிக்க முடியாது. குட், வெரி குட், குட் கேரக்டர். ஒரு தம்பி ஒரு அண்ணனை வச்சுட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு வீடு தான் இருக்கு, பாதியை வித்து நீ எனக்கு கூட, நீ எப்படி நான் என் தம்பி கிட்ட கேட்க முடியும்? ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா நான் கேட்கறேன். பண்ண முடியுமா? எவ்வளவு கூட சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொன்னா கடனையும் பிரிக்கணும். அந்த பொறுப்புகளை எல்லாம் எடுத்துக்க முடியாத இடத்துல தான் நான் இன்னும் இருக்கேங்கிறேன். அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? சொத்தை பிரிங்கிறாங்க, வரதட்சணை வேண்டாம் சொத்தை பிரி. சார் ஒரு அப்படி விவரமா கேட்டு தோலையா கொடுத்துட்டு போறேன். என்ன அப்பா அம்மாலாம் கொஞ்சம் இறந்த உடனே வந்து எனக்கு இந்த சொத்துல பங்கு இல்லைன்னு எழுதி வாங்குறது தான் நடந்திருக்கு பெரும்பாலும். கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. நீங்க எழுதி கொடுத்தீங்களா இல்லையா? உங்க அண்ணங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தீங்கல்ல, சொத்து போச்சா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஐடியா சொல்ல பாக்குறீங்கன்னா அப்ப காசு தான் பெத்த தாயெல்லாம் உன்னை வளர்த்தது தெரியல. ஏன் உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீது ஆணையாக போதுமா? பெண்கள் சொத்தை பத்தி பேசுற போது காசு தான் முக்கியமா எல்லாம் பேசுறீங்க? காசு தான் முக்கியம். என்னன்னு உனக்கு தம்பி முக்கியமா இல்ல காசு முக்கியமா? காசு தான் முக்கியம். மேரேஜ் அப்படிங்கறத சொன்னாங்க இல்லையா, லவ் பண்ணும்போது எல்லா பசங்களும் இந்த உலகத்துல நல்லா தான் சார் பேசுவாங்க. அம்முக்குட்டி, சல்லக்குட்டி, ஜாங்கிரி, பூந்தி. டௌரிய பத்தி பேசுறாங்கன்னா மட்டும் நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு வாயே திறக்காது. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா? அன்னைக்கு மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அம்மா பசங்க ஆயிருவாங்க. டேய் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அப்படிதான் பண்ணுவேன். என்ன இப்போ ஓசிமே நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே, என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.